அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியை பார்த்தோன்னே இது எங்கேயோ டெல்லியில் எடுத்திருக்காங்க, இல்லை ஏதோ பனி பிரதேசத்தில் ஏதோ பனி மூட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிடாதீங்க. இது தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சிக்கு உட்பட்ட குப்பை கிடங்குன்னு சொல்லக்கூடாது. இது மேற்கு தொடர்ச்சி மலையை காட்டிலும் பெரிய குப்பை மேடு. இது சரியாக கம்பம் கும்ளி புறவழிச்சாலையில் கேப்டன் கிரவுண்டுக்கு அருகிலேயே அமைந்திருக்கு. இரவானா தீ வச்சுருவாங்க. அந்த தீ வச்சு இப்போ பெரிய புகை மண்டலம் ஆயிரும். காலையில் ஆனால் தீயணைப்பு துறைக்கு தகவல் சொல்லி வந்து அணைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இது இன்னைக்கு நேற்று இல்லை, கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலேயுமே இது நடந்துகிட்டு தான் இருக்குது. இது ஊருக்கு அவுட்ரு, அதாவது வெளிப்புறமாக இருக்குன்றனால பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியறதில்ல. அப்படியே தெரிஞ்சாலும் ஊருக்கு வெளியில் தானே அப்படின்ட்டு போயிடுறாங்க. இதே இங்கேயுமே சுற்றி குழந்தைங்க, இங்கேயுமே தோட்டம் துறவுகள் இருக்குது, இங்கே பக்கத்தில் மைதானம் இருக்குது, பக்கத்தில் தேநீர் கடை இருக்குது. எல்லாருமே இதனால் பாதிக்கப்படுறாங்க. இது சம்மந்தமாக நகராட்சி துறையில் போய் கேட்டால் இது நாங்கள் என்னங்க பண்ணுறது, குப்பை போடக்கூடாதுன்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்றாங்க. நகராட்சியில் எந்த ஒரு சரியான ஒரு பதிலுமே இல்லை. இந்த குப்பையை மறுசுழற்சி பண்ணுறதுக்கும் அப்புறப்படுத்துறதுக்குமான எந்த வழிமுறைகளுமே இந்த திமுக அரசுக்கு செய்ய தெரியலை. இது இங்கே கம்பத்தில் மட்டும் இல்லை, தேனி மாவட்டம் தமிழ்நாடு முழுக்கவே இந்த குப்பையை அவங்க எப்படி கையாளுறதுன்னே தெரியாமல் தீ வச்சு காற்றை மாசுபடுத்துகிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்க அதிகாரிகிட்டையும் அங்கே இருக்க நகர்மன்ற தலைவர்கிட்டையும் நம்ம சொன்னோம்னா, இதை நாங்கள் என்ன செய்யறது, மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, அவங்க குப்பை போடுறாங்க, அதை நாங்கள் எப்படி அகற்றுறது, என்ன செய்யறதுன்னே தெரியல, அதனால நாங்கள் இப்படி வச்சு விட்றோம், அது நாங்கள் தீ வைக்கல, அதுவாக தீ பிடிச்சி எரியுது அப்படின்ற மாதிரி 19 பதில் சொல்கிறாங்க. இதே அந்த நகர்மன்ற தலைவர், இங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டு பக்கத்தில் இப்படி குப்பை மேடு வச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்தால் இப்போ இப்படிதான் அலட்சியமாக பதில் சொல்லுவாங்களா?